ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவி ஆல்ரெடி எவ்வளோ பெரிய சேனல்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, சமூக அக்கறையோட பல சீரியல்களையும் பல கண்டென்ட்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சேனல் தான் நம்ம குஜய் டிவி. அந்த குஜய் டிவி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்மால் பாஸ், அதாவது பெரிய பெரிய முதலாளின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய முதலாளி ஷோவை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருச்சு அப்படிங்கவும் திரும்ப திரும்ப நடத்துனாங்க. போன முறை அது வந்து அட்டர் ஃப்ளாப்பு. போன முறையும் அதுக்கு முந்தின முறையும் வந்து அட்டர் ஃப்ளாப் தான். உடனே இவங்க என்ன நினச்சாங்க, சரி இது அட்டர் ஃப்ளாப் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசித்தது தான் வந்து மாமா வேலை. இப்போ இந்த மாமா வேலையை என்ன பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னடா அப்படி மாமா வேலை பார்த்துட்டாங்க அவங்க, அதை என்னடா நீ பார்த்துட்ட அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இரண்டாம் காதல் மலரும் ஒரு ஷோவை உருவாக்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க அந்த டிவோர்ஸ் ஆன அந்த சீரியல் ஆக்டருங்க, இந்த சின்ன திரையில் உள்ளவங்களை பூரா கூப்பிட்டு வந்து, நாங்கள் உங்களுக்கு மாமா வேலை பார்த்து வைக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது இவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த இது சென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரில. நீ அதாவது உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, வா உங்கள் 2 பேரையும் பேச்சப் பண்ணி விட்றேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இவங்கள அதான் இவங்கள சொல்லி குத்தமே இல்லை. இந்த பிக் பாஸுங்கிற ஒரு ஷோவை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஷோவில் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பெரிய முதலாளி ஷோவில் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணி கடைசியில் பார்த்தா உள்ளே வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் லவ் பண்ணுவாங்க, உள்ளே அடித்து பிரிவாங்க, வெளியில் போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மலையாளம் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடித்து ஒரு கப்பல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அவங்க இதாக இருக்காங்க. ஆனால் தமிழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா, உள்ள எல்லா கல்யாணத்தை தவிர எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. வெளியில் வந்து நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் லவ்வே பண்ணலைங்க, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவினன் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கவினும் அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு. இதில் பெரிய இது என்னென்னா, போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தர்பூசணி நாயகனெல்லாம் கூப்பிட்டு உள்ளே போட்டு அவன் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுக்குறேங்கிற பேரில் எல்லார்ட்டையும் போயிட்டு வெளியில் அந்த வேலையை பண்ணியிருந்தா அவன் உள்ளே இருந்திருப்பான் இந்நேரம். அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் இப்போ உள்ளே போயிட்டான். அது ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதை நம்ம வீடியோ வேறு போட்டிருந்தோம். இப்போ இந்த இந்த மாதிரி விஜய் டிவி மாதிரி சேனல்கள் தான் இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடுது. அதே மாதிரி இந்த மாதிரி சமூகத்தை சீரழிக்கிற என்னென்ன ஷோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் யோசிக்கிறாங்க. யோசித்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுறது இந்த சேனல்ஸ். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கூட சொல்ல முடியாது. எனக்கு சொல்லதுக்கே வாய் கூசு. அந்தளவுக்கு வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ தான்டா கிடைக்குமாடா, வேறு நல்ல ஷோவே கிடைக்காதாடா, நல்ல கண்டென்ட்டே கிடைக்காதாடாங்கிற அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த குஜய் டிவி திருந்த போகுதுன்னு தெரில. இந்த இரண்டாம் காதல் ஷோ வந்து இன்னும் ஆனால் இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. பிக் பாஸே வந்து நிறுத்தணும்னு சொல்லி நிறையாவே வந்து இது வந்தப்பவும் கூட இவங்க நிப்பாட்டல. ஸோ இதை இவங்க நிறுத்துவாங்கன்னு எனக்கு தோணல மக்களே. இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. தொடர்ந்து இது நடக்கத்தான் போகுது. ஸோ நம்ம தலையெழுத்து. நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க நல்ல கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா யூடியூப்லேயோ மற்றதுலேயோ போய் பாருங்கள். இந்த சேனல்ஸை வந்து நீங்கள் பைக்காட் பண்ணிங்கன்னா தான் அவங்க அடுத்த வாட்டி நல்ல ஷோஸை ஒழுங்காக சமூக அக்கறையோட ஷோஸை உருவாக்குவாங்க. இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டிஆர்பி எகிற அதாவது நீங்கள் வந்து நம்ம மட்டும்தானே பார்க்கணுன்னு நினைப்பீங்க. நீங்கள் பார்க்குறத இப்போ ஒரு ஓரத்தில் உட்காந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளும் பார்க்குறாங்கங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷோவெல்லாம் பார்க்குறத நிப்பாட்டிடுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் உண்மை என்ன.